வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அது போக ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் தான் என்னால் ஓரளவு இண்டெக்ஸை பற்றி அப்டேட் வந்து போட முடியும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஸ்டாக்ஸுக்கு வந்து மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. 199, 399 ரெண்டு இது வந்து இருக்குது. 399க்கு வந்து வீடியோவாக வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆயிரும். 199க்கு வந்து போஸ்ட் மாதிரி வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சொல்கிற கண்டென்ட்டை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. நம்ம நிஃப்டியோட டே கேண்டில் வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இல்லையா, முக்கியமான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இதை வந்து பிரேக் பண்ணணும்னு. பிரேக் பண்ண இடம் வந்து தோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன தான் எல்லா லெவலில் பிரேக் பண்ணியிருந்தாலுமே நாளைக்கு நமக்கு இம்பார்ட்டண்டான முக்கியமான நாளாக இருக்குது. 22,000 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. 22,000 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணுச்சுன்னா மறுபடியும் இந்த லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு மார்க்கெட் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ ரெண்டுக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். எந்த டேரெக்ஷன் கொடுக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸாக அல்லது 1 ஹவரை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த இடத்துல வந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு கன்ஃபியூஸ்டு மார்க்கெட் இன்றைக்கி வந்து, அதாவது பையர் செல்லர்ஸ் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. மொமெண்டம் எந்த அளவுக்கும் பெருசாக இல்லை. ஓகேங்களா? இப்போ இதுலேயுமே 1-2 ட்ரேட் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இன்கேஸ் இப்போ இது வந்து டவுன் சைடு போகுது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதேமாதிரி இது வந்து மேஜரான பாயிண்ட்டுங்க. எப்போயுமே 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் முன்ன பின்ன பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு விக்கு வச்சுட்டு கூட திருப்பி மேலே போயிடும். ஸோ அதனால் மேஜரான சப்போர்ட்டில் இருக்கும்போதோ அல்லது மேஜரான ரெசிஸ்டன்ட்டில் இருக்கும்போதோ நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து ஃபர்தர் இது வந்து எடுக்கலாம். அல்லது 22,200 ரவுண்ட் அப் லெவல் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து அடுத்த லெவல் வந்து ட்ரை பண்ணுறது தான் நல்லது அப்படின்றது என்னோட வியூ. ஓகே, இப்போ இது வந்து நான் வந்து 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 1 ஹவரில் நான் நேற்று ஏற்கனவே உங்களுக்கு வந்து காட்டியாச்சு. இது வந்து எந்த மாதிரி மெத்தடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். அதாவது இங்கேருந்து போயிருக்கு, திருப்பி வந்திருக்கு, திருப்பி இந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் வந்தது அப்படின்னா மறுபடியும் 21,800 அப்படின்ற லெவல் வரைக்கும் வரும். எப்போ அப்படின்னா 22,000 பிரேக் பண்ணுற பட்சத்தில். அப்படி பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து இது பண்ணிப்போம். இன்கேஸ் இது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் 3மே ட்ராவல் ஆகுது. ஸோ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய டைம். ஓகேங்களா? இதை எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் செல்லிங் வந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். செல்லிங் வந்தாலுமே இப்போ நான் சொன்ன 22,000 அப்படின்றத மேஜரான லெவலாக வச்சுக்கோங்க. ஓகே, நான் எதுக்காக இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்துட்டு கூட சம்டைம்ஸ் போயிடும், அல்லது இந்த இடத்த கேப் ஃபில்லிங் நடந்துட்டு திருப்பி போயிடும். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப் ஃபில்லிங் நடந்துட்டு திருப்பி போதா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது வந்து ஸ்ட்ராங் செல்லிங் அப்படின்றத சொல்ல முடியும். இன் பிட்வீனில் ரிஸ்கி ட்ரேடர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதை வந்து பிரேக் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா இந்த லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஓகே, இது வந்து செல்லிங்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது பையிங் அப்படின்னா பெரும்பாலும் மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப்படி போகும். ஸோ இந்த டே ஹையான 22,200 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. சேம் பேங்க் நிஃப்டிக்கு வந்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பாட்டம் சப்போர்ட் சூப்பராக எடுத்து நல்ல ஒரு W பட்டன் ஃபார்ம் ஆகி நின்றுக்கிட்டே இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ணவே முடியல. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தா தான் நமக்கு வந்து அடுத்த லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ பிரேக் அவுட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,930 இதை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் 47,200 அப்படின்ற லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணும். அதையும் தாண்டிச்சுன்னா கேப் ஃபில்லிங் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக கேப் ஃபில்லிங்னாலே இது வந்து W பட்டனுக்கு போக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இது மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். அவ்வளோ சீக்கிரமாக அதால் வந்து பிரேக் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சு பிரேக் பண்ணியிருக்கலாம், அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், 2 நாளாக மாறி மாறி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான இது தான். இப்போ வந்து 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். வழக்கம் போல் அப் சைடு வந்து சொல்லியாச்சு, மேஜரான பாயிண்ட் எல்லாமே சொல்லியாச்சு. இது டவுன் சைடு வருது அப்படின்னா 46,300க்கு கீழே செல்லிங்க்கு ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு செல்லிங் அப்படின்னாலே ஒரே நாளில் டக்குன்னு நடக்காது. விற்க வச்சுட்டு திருப்பி மேலே போயிடும். ஸோ ஒரு நல்ல செல்லிங் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது வந்து கஷ்டம். இப்போ கொஞ்சம் தூரம் வருது, நமக்கு ஓரளவு கன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா அடுத்து இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? ஸோ பையர் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, தோஜி மாதிரி வச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல கவனமாக இருங்க. வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ட்ரேட் இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி. ஃபின்னும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். அந்த ட்ரெண்ட் லைனை எடுத்து விட்றேன். இன்கேஸ் இன்றைக்கி டே ஹையை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா 20,800 நாளைக்கு வந்து இதோட வீக்லி எக்ஸ்பைரி வர இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போகலாம், ஏன்னா இதுதான் மேஜரான ரெசிஸ்டன்ட். ஓகே, இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா 21,000 அடுத்து வந்து கேப் ஃபில்லிங்க்கு போகும். அல்லது மறுபடியும் இந்த தோஜியோட லோ வந்து கட் பண்ணுறாங்கன்னா 20,400ன்றது மேஜரான சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு ரியாக்ட் பண்ணும். அப்படி பண்ணல அப்படின்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாமே ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் நிற்கி நம்ம என்ன சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கிறேன். இல்லாட்டி ரொம்ப எலாபரேட்டாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து இருக்கிற இதை வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். பார்க்கலாம், இது வந்து பிரேக் பண்ணி கீழே வருதா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இருந்தாலுமே 20,400க்கு கீழே வேணால் ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா அது வந்து மேஜரான சப்போர்ட் 20,400 அப்படின்றது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணலாம். 20,500 பிரேக் பண்ணிச்சுன்னா, பட் ஆனால் ரிஸ்க்கான ட்ரேடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கான ட்ரேடு. இதே இது டே ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பையனுக்கு நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து கரெக்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, கேண்டில் வந்து புல்லிஷாக முடியுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தைரியமாக வந்து ஒரு பையிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா எந்த இடத்துல நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியுமோ அந்த ட்ரேடு மட்டும் எடுக்கிறது தான் நல்லது. இன்கேஸ் இல்லை மேம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு அமைதியாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் எப்போவுமே கரெக்டு. இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, நிஃப்டியை பொறுத்த மட்டும் சொன்ன இடங்கள் கரெக்டாக வந்து அப் சைடில் டவுன் சைடில் ரெண்டுமே கொடுத்துருந்தேன். அப் சைடில் கரெக்டாக மூவ் ஆச்சு. ஓகே, அந்த ஒரு இது மட்டும் கரெக்டாக போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்று போட்டிருந்தேன், அது வந்து லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியல. கடைசி ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் மட்டும், அவ்வளோதான். ஒரே ஒரு நிமிஷம். தெரியுதுங்களா. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேல்பிங் மட்டும் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது போயிடுச்சு, கரெக்டாக போய் ரீச் ஆகிடுச்சு. அதை அப்டேட் பண்ண முடியல. எனக்கு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது இருக்கும், கொடுக்கலாமா வேணாமா. ஏன்னா என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் சொல்லும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால தான் இன்கேஸ் கரெக்டாக வந்து பிரேக் ஆகிடுச்சு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம மேலே போதான்றதை நம்ம ஃபர்தராக வந்து பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் இன்பிட்வீன் லெவல்ஸ் எல்லாமே நாளைக்கு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கலாம் அப்படின்றத இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு காட்டுவேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மணியில் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் அப்போயுமே உங்களுக்கு வந்து இந்த பிரேக் அவுட்டில் கூட நான் இன்றைக்கி கொடுக்கல, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு தான் சேஃப் பிரேக் அவுட் இந்த இடம் தான் கொடுத்தேன். ஸோ 22,100 அப்படின்ற லெவலில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்திருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட இது இப்படி தான் இருந்தது. கடைசி டைம் மட்டும் இந்த இடத்துல கொடுத்தது, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போய் டே ஹையை வந்து பிரேக் பண்ணுறான்னா அப்படியே பிரேக் பண்ணாலுமே இந்த 200 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அகைன் பையிங் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அல்லது செல்லிங் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துட்டு ஃபர்தர் மூவ் இது வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து சொனாட்டா சாஃப்ட்வேர் வந்து எடுத்துருக்கிறேன். இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஹையை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 890 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் வந்து 785 அப்படின்ற லெவலில் வந்து ட்ரை பண்ணலாம். பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஒரே ஒரு நிமிஷங்க, எழுது நான் பேப்பர் எங்கே வச்சேன். ஓகே, ஃபேர் கெமிக்கல். ஃபேர்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் காட்டுறேன் பாருங்கள். நான் அப்சைட்லேருந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ மேஜரான ஒரு ரெசிஸ்டன் வந்து பிரேக் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுங்களா. இந்த ரெசிஸ்டன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணேன். அது போக கீழே வந்து வால்யூம் பாருங்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 1550 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ். எஸ்எல் மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஓ மை காட் போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இந்த ஸ்டாக் வேணாங்க. ஓகே, இதுக்கடுத்து என்பிசிசி.
ஓகே, என்பிசிசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ டெம்பரவரியாக ஒரு 167 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 167 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 145க்கு மேலே என்ட்ரி கிடைச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 145க்கு மேலே கிடைச்சது அப்படின்னா 165 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பரான எஸ்எல்லோட ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. எஸ்எல் இந்த இடம் வைக்கணும் முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து கிட்டாஜி எனர்ஜி. கிட்டாஜி எனர்ஜியை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பாட்டம் சப்போர்ட் எடுத்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கேனலோட ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 6470 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அடுத்த லெவல் போகும், அது அப்புறம் ஃபர்தராக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவல் ட்ரை பண்ணலாம். இதுக்கடுத்து ஜிபிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு, குஜராத் பிபாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வீக்லியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இது எக்ஸலண்ட்டான ஒரு ரவுண்ட் பாட்டம் வித் பிரேக் அவுட். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாட்டம் சரியாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இன்கேஸ் ரீடெஸ்ட் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 178 அந்த ரேஞ்ச் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ரீடெஸ்ட்டில் எடுக்கும்போது தான், அந்த சப்போர்ட் பாயிண்டில் எடுக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் இது பண்ண முடியும். இன்கேஸ் இது அப்படியே மேலே போகுது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுதுன்னா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறீங்கன்னா 280 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ்எல் வந்து இந்த இடம் மெயின்டைன் பண்ணுங்கள் 136. ஏன்னா அந்த டார்கெட் போடும்போது நீங்கள் இந்த எஸ்எல் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அவ்வளோ இல்லைன்னா கூட இந்த அளவாவது வச்சுக்கோங்க. ஒரு 152 வச்சுட்டு இந்த கேண்டில் இந்த மாதிரி வந்துட்டு போதா அப்படின்றத பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஏசிஐ. இது ஏற்கனவே வந்து இப்போது ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ அகெயின் இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் என்ட்ரி 800 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, எஸ்எல் மட்டும் இந்த கேனலோட லோ வச்சுருக்கேன். உங்களுக்கு எது முடியுமோ அதை வச்சுக்கோங்க. ஏசிஐ. இதுக்கடுத்து ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எல் வந்து இந்த கேனலோட ஹையை வந்து பிரேக் பண்ணலன்னா அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, இந்த கேனலோட ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ 281க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா 320 340 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ்எல் இந்த இடத்த வச்சுக்கோங்க. அப்படி பிரேக் அவுட் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். அது வந்து அகைன் ஒரு இது வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகும், அப்போ வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது கரெக்டாக வந்து ட்ரெண்ட் லைனில் நிற்கிது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். இது பிரேக் அவுட்னு எடுத்துக்கலாம், அகைன் பிரேக் ஆனால் தான் நமக்கான எடுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் எடுங்க. இது எல்லாமே டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஒன்ஸ் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எடுங்க. எந்த இடத்துல ப்ராப்பரான பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ். இது இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கலராக சேஞ்ச் பண்ணுறேன். ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு உள்ளே வந்துருச்சு, மறுபடியும் வெளில போகுது. ஸோ இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணும்போது எடுத்திங்க அப்படின்னா 680 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் இந்த இடம் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோ முடியாது. ஸோ இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுங்கள். 540 எஸ்எல்லை வச்சுட்டு பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பிரேக் அவுட் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ட் தான், ஆனால் பட் பிரேக் ஆகணும் நமக்கு. ஓகே, இருங்க நான் வந்து கம்மி பண்ணி கூட காட்டுறேன். வீக்லியாக பார்த்துடலாம், தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குது, ஒரு ஃபார்ம் ஆகி நிற்கிது. அந்த இடத்துல பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போக ஃபர்தராக வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். KIOCL. ஓகே, இதை பொறுத்த மட்டும் 600 இந்த கேனலோட ஹையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் பாட்டம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 640 700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ரீடெஸ்ட் வந்து அந்தளவுக்கு வரும். ப்ராப்பரான எஸ்எல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன நிஃப்டி, பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது போக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். வரிசையாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு எதில் பிரேக் அவுட் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸுக்கு வந்து மெம்பர்ஷிப் இருக்குது. அதேமாதிரி கிளாஸ் வந்து அடுத்த பேட்ச் வந்து போடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட போஸ்ட் வந்து இந்த சீக்கிரமாக போட்டுறேன். ஓகேங்களா, புது அப்டேட் இருக்குது. ஸோ அது வந்து போடுறேன். நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலுங்க, அவங்க வந்து டீட்டெயில் வந்து சொல்லிடுவாங்க. அதாவது பழைய மெத்தடு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து வேறு
ஃபிபனோச்சி இதெல்லாம் வந்து சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்ச நாள் போடல. இந்த வாரம் வந்து அதுக்குண்டான வேலைகள் இருக்க போய் தான் இந்த வாரம் கிளாஸ் எடுக்கல. நெக்ஸ்ட் வீக் பெரும்பாலும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உட்காந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்க கற்றுக்கோங்க. அது மட்டும்தான் எப்போவுமே நல்லது. எல்லாருமே எப்போவுமே கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் உட்காந்து அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.